இப்போ பேக் மசில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தலை, அதுக்கப்புறம் தாடை, தாடை எலும்பு, முதுகெலும்பு, அதுக்கப்புறம் விலா எலும்பு. இது ஸ்காப்புலான்னு சொல்லுவாங்க. இது உனக்கு கை இங்கே கனெக்ட் ஆகும் ஸ்காப்புலாவில். அதுக்கப்புறம் இந்த பெல்விஸ் போன் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த இடத்துல தான் இடுப்பு இருக்கும். ஓகே, பேசிக்காக அதை வரைஞ்சிட்டேன். இது வரைக்கும் இருக்கும். ஓகே, மசில்ஸ் வரையலாம். ரெட் கலர் எடுத்துக்கிறேன், இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா தெரியும். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மசில், இப்படி இந்த இடத்துல. ஓகே, அப்புறம் இங்கே கனெக்ட் ஆகும். ஸ்காப்புல இங்கே இருக்கு, இந்த இடத்துல ஒரு எட்ஜ் இருக்கும், அந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகும். ஸோ ஓகே, இது ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். ஷோல்டர் மசில் வந்து இப்படி இருக்கும், இங்கேருந்து கனெக்ட் ஆகும். ஓகே, ஸ்காப்பில் இப்படி இருக்கா, இந்த இடத்துல இந்த மசில் கனெக்ட் ஆகுது. ஓகே, இந்த பக்கம் ட்ரைசெப்ஸு, இந்த இடத்துல ஒரு மசில் இருக்கும். ஓகே, ஓகே, கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கலாம். ஓகே, இதை விட உடம்பு ஓகே, இந்த இடத்துல டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், இந்த இடத்துல. அவ்வளோதான். இந்த இடத்துல பேக்கு. ஓகே, இந்த இடத்துல பேக் மசில்ஸ், காலு, அப்புறம் காலு. ஓகே, வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மசில் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கோடு வரும். அவ்வளோதான். இதெல்லாம் தெரிஞ்சா போதும். இன்னும் நிறைய மசில்ஸ் இது இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சா போதும் வரையறதுக்கு.
ஸோ கூகுள் இமேஜஸில் பாருங்கள் ஒரு மனுஷனோட முதுகு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இமேஜஸ் வந்து தேடி பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மனுஷனோட முதுகு இமேஜஸ் எல்லாம் பார்த்து எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான்.